Hi friends, good morning. 11:23 a.m. Day 3, Friday, 2025. Matthew 6, chapter 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore prayer ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not into the temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Joshua 11th chapter 1 to 23. யோசுவா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வரை. அத்சேரின் ராஜாவாகிய யோபியன் அதை கேள்விப்பட்டபோது அவன் மதோனின் ராஜாவாகிய யோபா இடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும். And it's come to pass when ye Jabi kings of the Azzi had an ear those things that he sent to the Jabi kings of the Modon, and to the king of the Cimeron, and to the king of the Asphepa. வசனம் 2. வடக்கே இருக்கிற மலையிலும் கிண்ணரத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கே எல்லைகளாகிய தெரேயிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கு, and to the king that were on the north of the mountains and of the plain south of the Sinnear and in the valley and in the borders of the door of the west. வசனம் 3. கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியர்களிடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர், எத்தீரியர், பெர்சியர், எபூசியரிடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலேயே மிஸ்பா சீமோனில் இருக்கிற ஏவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான். And to the Canaanians and the east and the west, and to the Amorites and the Hittites and the Perizzians and the Jebusites in the mountains, and to the Hivites under Hermon in the land of the மிஸ்பா. வசனம் 4. அவர்கள் கடற்கரை மணலை போல் ஏராளமான திரண்ட ஜனங்களாகிய தங்களோட எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள். With them much people, even as the sand that is upon sea shore in the multiplied with us, and charioteers very many. வசனம் 5. அந்த ராஜாக்கள் எல்லோரும் கூடி இஸ்ரவேலுடனே யுத்தம் பண்ண அந்த எமோரியரும் என்கிற எரியிலே ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள். And when all these kings were met together, they come and the together at the waters of Mara on to the fog against Israel. வசனம் 6.
அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்த நேரத்திலேயே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டு உண்டவர்களாக ஒப்புக் கொடுப்போம். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியிலே சுட்டெரிக்க கடவாய் என்றார். And the Lord said unto the Joshua, Be not afraid because of them, for tomorrow about this time will deliver them up all slain before Israel. Thou shalt hough it your ass and burn the chariots with fire. வசனம் 7. யோசுவாவும் அவனோடு கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மோரோம் ஏரி அண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேலே விழுந்தார்கள். So Joshua come and all the people of war with them against them by the waters of the Mara studently, and they fall upon them. வசனம் 8. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் முறியடித்து பெரிய சீதேன் மட்டும் மிஸ்ராபாத் மீம் மட்டும் கீழ் இருக்கிற மிஸ்பா பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியாயிராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டார்கள். And the Lord and delivers them into the hand of the Israel won some of them and chose them unto the great Gideon and upon the Missouri fort many unto the valley of the Mizpah eastward, and they smote them until they left them no knee remaining. வசனம் 9. யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியிலே சுட்டெரித்தான். And Joshua did unto them as the Lord and bare him the hogger their arrows and the brown their and chariots with the fire. வசனம் 10. அக்காலத்திலே யோசுவா திரும்பி அத்சத்சேரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தாலே வெட்டி போட்டான். அத்சசார் முன்னே அந்த ராஜாக்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாயிருந்தது. And Joshua at that his time and turned back and took Hazazar and smote the king and thereof with the sword, for Hazazar before the time was behind of all those kingdom. வசனம் 11. அதிலிருந்து நரஜீவன்களை எல்லாம் பட்ட கருக்கினாலே வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசமுள்ள ஒன்றும் மீதியாக இல்லை. அசசாரை அக்கினியிலே சுட்டெரித்தான். And they smote all the souls that were therein with the edge of the sword utterly destroying them. There was not any left to the breath, and the burn Hazazar with fire. வசனம் 12. அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டணங்களால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளை இட்டபடியே அவர்கள் சங்காரம் பண்ணினான். And all the cities of those kings and all the kings of them did and Joshua take and smite them with the digit of the sword and utterly destroyed them, as Moses the servant of the Lord and commandment. 13 வசனம். ஆனாலும் தங்கள் அரண்மனைப்போடே இருந்த பட்டணங்களை எல்லாம் இஸ்ரவேலர்கள் சுட்டெரித்து போடாமல் வைத்தார்கள். அத்சாரை மாத்திரம் யோசுவா சுட்டெரித்து போட்டான். But as for the cities that stood and still and in their struggle, Israel burned
no need of them, save Asara only. That did Joshua Brown. வசனம் 14 அந்த பட்டணத்தில் உள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளை பொருட்களையும் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களுக்கென்று எடுத்து கொண்டார்கள். ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீரும் மட்டும் அவர்கள் பட்ட கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். சுவாசமுள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை. And all the spoil of these cities and the scuttle the children of the Israel took for a prey unto themselves, but every man they smite with the edge of the sword until they had and destroyed them. Neither left they any of the brethren break thee. வசனம் 15 கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. As the Lord and commandment Moses his servant, so did Moses commandment Joshua, and so did Joshua. He left nothing undone of all that Lord and commandments Moses. வசனம் 16 இந்த பிரகாரமாக யோசுவா இருக்கு ஏறி போகிற ஆலாக் மலை துவங்கி லிபியோனின் பள்ளத்தாக்கில் எர்மோன் மலையடியிலே இருக்கிற பாகால் கத் மட்டுமுள்ள அந்த முழு தேசமாகிய மலைகளையும் தென் தேசம் யாவையும் கோசோன் தேசத்தையும் சமான வெளிகளையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரவேலின் மலைகளையும் அதன் சமபூமி பிடித்து கொண்டு so Joshua took all that land, the hills and all the south and country and all the land of the Goshen and the valley and the plain and the mountain of the Israel and the valley of the Samin. வசனம் 17 அவைகளின் ராஜாக்களை எல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான். Even from the Mount Halak that get up to the sea, even unto the Balagir in the valley of the Lebanon, under Mount of Hermon, and all their kings he took and smote them and slave them. வசனம் 18 யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினான். Joshua made war a long time with all those kings. வசனம் 19 கிவியானின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணம் இஸ்ரவேல் புத்திரருடனே சமானம் பண்ணவில்லை. மற்ற எல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிரித்தார்கள். There was not city that made an peace with the children of the Israel save the Evitians, the inhabitants of the Gibeon, all other they took in Bethel. வசனம் 20 யுத்தம் பண்ண இஸ்ரவேலருக்கு எதிராக வரும்படி அவர்களுடைய இருதயம் கடினமானது. அப்படியே அவர்கள் பேரிலே இரக்கமும் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தராலே வந்த காரியமாயிருந்தது. For it was of the Lord unto their heart that they should and come against Israel in Bethel, that he might destroy them utterly, and that they might have no favor, but that he might destroy them, as the Lord and commandment the Moses. வசனம் 21 அக்காலத்திலே யோசுவா போய் மலை தேசமாகிய எப்ரேனிலும் தெபீரிலும் ஆனபியிலும் இப்தேயாவின் சகல மலைகளிலும் இருந்து ஏனோக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்கள் பட்டணங்களோடும் கூட சங்கரித்தான். And at that time come Joshua and cut off the Enochians for the mountains, for the Hirben, for Debir, from the Anab, and from all the mountains of the Judea, and from all the mountains of Israel, Joshua and destroyed.
them and underly with their and cities. வசனம் 22. இஸ்ரவேல் புத்திரர்கள் தேசத்திலே ஏனோக்கியர்கள் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்த்ரோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாக இருந்தார்கள். There was no need of the Anakims left in the lands of the children of Israel, only in Gaza, in Gad, and in Azan, therein remained. வசனம் 23. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்களிக்கும்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்து இதனாலே தேசம் அமைந்ததாய் இருந்தது. So Joshua took the holy land according to all that the Lord said unto the Moses, and Joshua gave it for an inheritance unto the Israel according to their divisions by their tribe, and the lands rest from war.